இந்த இருக்கமா புளி வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். ஓகேவா? இதை என்ன பண்ணணும்னா தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தைய நல்லா ஊற வச்சுட்டோம்னா அது ஊறட்டும். இந்த இருக்கா தக்காளி? தக்காளி போதுமா? இது அதிகம் நிறைய இருக்கு. இந்த இருக்க இது வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இதை இப்படி எடுக்கிறோம் நைஸா. இப்ப 1/2 மணில அஞ்சே பழைய வச்சா சரி, இல்ல கீழே கட்டையாது இவ்வளவுதாமா பொடியாக இருக்கிறோம். இத எவ்வளவு எப்படி பொடி பொடியா இருக்கு, இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்படி போட்டு நைஸா கட் பண்ணி இந்த கொத்தமல்லியை எதுல போட்டு இது போடணும் அப்படிங்கிற இதை எடுக்கணுமா. இவ்வளவு நறுக்கிட்டோமா. எத்தனை தக்காளி? ஒரு 4 தக்காளி போட்ட போதும். 4 பேர் 5 பேர் சாப்பிட்றதா இருந்தா அவருக்கு போதுமானது. மீன் 1 கிலோவாமா? 1/2 கிலோ மீன். நம்ம இன்னைக்கு கொஞ்சமா தான் பண்றோம், நிறைய பண்ற அன்னைக்கு வேற மாதிரி இருக்கணும். இந்த மல்லித்தலைய இது கூட போட்டு எப்படி பிணையும் குழம்பு. இதை பண்ணும்போது என்ன இந்தியில உள்ள பிளேவரும் இது சேர்ந்து செம தூக்கலா இருக்கும். இதை ஒரு நாள் செய்து பார்த்து சாப்பிட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல எல்லாம் சொல்லும். இது என்ன அவங்க 2 சேர்ந்து அப்படியே இதாகி நமக்கு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இதை கொட்டி கொஞ்சம் லைட்டா வதக்கினா போதும். ஏன்னா அதையும் தெரிஞ்சுக்கணுமா. இது வந்து இந்த தோல் எதுமா துண்டு துண்டா கிடக்கு. அதனால இந்த ரசத்துக்கு நம்ம பண்றோமா அதே போல இதை சாப்பிடும்போது என்னாகும், இந்த மல்லித்தலையும் தக்காளியும் பிளேவர் சேர்ந்து தூக்கலா. இதை எடுத்துக்கிட்டோமா. பச்சை மிளகாய் இது எத்தனை வெங்காயம்? இது வந்து ஒரு பெரிய வெங்காயமா இருந்தா 1 வெங்காயம், சின்ன வெங்காயமா இருந்தா 2. இவ்வளவுதான். இதெல்லாம் வதங்கும் போது அது சரியா. சரி, அவ்வளவுதான். இதெல்லாம் வச்சுக்கிட்டோம். இனி மசாலா அரை 1 நிமிஷம் வேலை இருக்கு. இது வந்து பெரிய வேலையே கிடைக்கும். அரைச்சு இன்னைக்கு வைக்கிறோம். இன்னொரு நாளைக்கு தனியா மிளகு சீரகம் அம்மியில வச்சு அரைக்கும். இன்னைக்கு வந்து சும்மா தேங்காய் அரைச்சிக்கணும். இது நெஞ்சு கறிக்காம இருக்கணும், இல்ல தேங்காய் நம்ம சாப்பிட்டு அப்படின்னு ஒண்ணு உண்டுன்னா என்ன பண்ணணும்னா இதை அரைச்சி லாஸ்ட் வடிக்கும் போது ஒரு 4 மிளகு இதுல வச்சு அரைச்சிட்டோம்னா இந்த நெஞ்சு கறிப்பு வராது. மிளகு செய்யும்போ நெஞ்சில நிக்கி தேங்காய் அரைச்சோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இவ்வளவுதான். நல்ல தண்ணி வெளியே தண்ணி வாங்க. தண்ணி 2 சட்டை ஊடுது அரைக்காம ஊடுது. ஆமா ஆமா, கொலை கொஞ்சம் பெருசு. நம்ம மிக்சியில போட்டு ஆடுறத விட அம்மியில அரைச்சிட்டோம்னா பாரம்பரியமா சாப்பிட்டா நல்லா இருக்கும். உடம்புக்கு நமக்கும் நல்லது. நிறைய பேர் இது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெரிய விஷயமா செய்யும். என்ன பண்ணணும், கண்ணு மிளகாருங்கன்னா மஞ்சள் வைக்கணும். நம்மகிட்ட வந்து பொடிதான் இருக்கு, அதனால கொஞ்சம் வச்சு சீரகம், இதுக்கப்புறம் தேங்காய். என்ன போல இதே அதிகம் தான். நல்லா 2 வெந்தயம் போட்டோமா. வெந்தயம் போட்டோம்னா அது கறியை ஊதி பச்சை மிளகா தான் அதுல உள்ள மனம் வருது.
வெங்காயம் போட்டோம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, இல்லை தக்காளி இருந்தாலும் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு பொன்னரமா பறி இருக்கு போதுமான அளவு கொஞ்சம் மூச்சு போட்டு போட்டோம்னா இது நல்லா உடம்பு நல்லா இருக்கும். காரோட இது நல்லா சூப்பரா இல்லை தக்காளி மல்லித்தலை இது எல்லாம் நல்லா வடிச்சு அதை போட்டு சொல்லு எனக்கே கேட்க இது ரொம்ப நேரம் இந்த தக்காளியும் மல்லித்தலையும் வதங்க வேணாம். கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் ரொம்ப வதக்கணும்னா அந்த இது பேர். அதனால கொஞ்ச நேரம் இப்படி செஞ்சா குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப டேஸ்ட் இருக்கும். அந்த புளியும் கூட லாஸ்ட் இறக்க போகும்போது எப்பவுமே நீங்க புளி சேர்ந்த எல்லா குழம்புகளுக்கும் இறக்கும்போது நீங்க ஊற்றி 2 கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அந்த புளியோட டேஸ்ட் நாக்கிலே நிற்கும். முருங்கைக்காய் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இந்த அவியல் குழம்பு மாதிரி ஒரு நல்லா இல்லை வேற ஏதாவது போடலாம்னா மாங்காய் போடும். மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு கூட குழம்பு தேவையில்லை. ஆனா இப்போதைக்கு மாங்காய் இல்லை, முருங்கைக்காய் கட்டி போட்டோம். முருங்கைக்காய் விலை வேற கம்மியா இருக்கு. எவ்வளவு 4 10 ரூபாயா? 5 காய் 10 ரூபாய். 5 காய் 10 ரூபாய். அது சட்டையே தந்துட்டாங்க. அதை இப்ப இருந்து வச்சோம்னா இந்த சட்டியே கொள்ளாது. இதுக்கு எவ்வளவு புளி ஒரு எலுமிச்சங்காய் நெல்லிக்காய் எலுமிச்சங்காய் சுமாரா இவ்வளவு நெல்லிக்காய் இருந்தா போதும். இந்த புளியை போட்டு கரைச்சி போகணும். புளி அதிகம் தேவை. இது தேவை கிடையாது, அவ்வளவு வராது. அதனால இதை போடுறோம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயே எல்லா மசாலாவும் போட்டோம். அரைச்சி வச்சிருக்கோம். அந்த அவியல் அரைச்சனே இந்த மசாலா எல்லாம் போட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் மசாலா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கணும். தேங்காய் விளைஞ்ச தேங்காவா இருந்ததுனால அது கொஞ்சம் பரபரப்பா தணிக்குது. நேரம் இதை வச்சிட்டோமா இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் உப்பு போட்டுருக்கோம். இதெல்லாம் போட்ட மாதிரியே கொதிக்கணும். இப்ப நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்ல கொதி வந்த அப்புறமா நம்ம லாஸ்ட் மீன் போடுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முந்தி இந்த புளி தண்ணி ஊத்திட்டு நம்ம இறக்கணும்னா செமையா இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டே சொல்லுங்க. இது ரெடி நல்லா கொதி மசாலா வாடை கொஞ்சம் போகணும். 1 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா தான் லாஸ்ட் புளி ஊற்றணும். முதல்ல ஊத்தி என்னைக்குமே வைக்காம நீங்க இப்படி செய்து பாருங்க. அந்த புளியோட பிளேவர் நம்ம சாப்பிடும்போது நம்ம நாட்டிலே நிற்கும். மீன் குழம்பு ரெடி ஆகுது மக்களே. இதுக்கு அப்புறம் தான் இந்த புளி நம்ம ஊத்துறோம். லாஸ்டா இந்த மசால் வடையெல்லாம் போன அப்புறமா நம்ம புளி தண்ணி ஊத்துறோம். நீங்க இப்படி ஒரு நாள் செய்து சாப்பிட்டு பாருங்க. போட்டோம். நமக்கு எவ்வளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நல்லா முத்துனதா ஆயிப்போச்சு. இல்லைன்னு வைங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸா அரைஞ்சிருக்கும். ஆனாலும் இதுவும் டேஸ்டா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களே நான் விளையாட்டு சொல்லல, இப்படி பண்ணிட்டு உப்பும் போட்டுட்டு நீங்க எடுத்து ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறமா உங்களுக்கு தெரியும் இதுல உள்ள டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு.
அதுல இருந்த எல்லா தலையும். ஏன்னா அந்த தலை போடும்போது அந்த மீன்ல ஒரு வாசனை வரும். இன்னொரு டிப்ஸ் சொல்ற மக்களே, கொஞ்சம் நல்லா கேட்டுருங்க. இப்ப வந்து இந்த மீனெல்லாம் கழுவிட்டோமா, மீனுக்கு வந்து நம்ம புளி ஊற வச்சோமா, கையில உள்ள அந்த மீனோட வாசனை எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் சரி, எவ்வளவு வாடையா இருந்தாலும் சரி, இந்த புளி தண்ணியில லாஸ்ட் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி 2 கையும் இது நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு நீங்க வந்து பச்சை தண்ணியில கழுவினீங்கன்னா ஒரு துளி வாடை இருக்கு இல்லைங்களா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சுமா. அவ்வளவுதான். நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்குது. உடையாது, உடையாம அழகா நம்ம போட்ட மாதிரியே இருப்பாரு. இப்படியே எடுத்து நமக்கு பரமாறு.